ஓகே, இப்ப சொல்லுங்க. ஆனந்தி என்ன சொல்றா? மகேஷ், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசினா அத குறைஞ்சது 100 தடவையாவது அது உனக்கு நல்லதா சரியா வருமானு யோசிக்காம பேச மாட்டேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். இப்ப இதை சொல்லதான் கூப்பிட்டீங்களா? இல்ல, பேச வந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நான் பேச வர விஷயம் எவ்வளவு முக்கியமானதுன்னு நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஏன் கிட்ட பேச ஏன் வார்னிங் கார்டெல்லாம் போடுறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. இல்ல மகேஷ், இந்த விஷயத்தை அப்படி உன்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்றேன். ஆனந்தி விஷயத்துல நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. உனக்கு அப்படி எதுவும் தோணலையா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? ஆனந்தியோட அப்பாவை வில்லேஜ்ல போய் பார்த்து பேசிட்டு வந்தோமே, அத சொல்றீங்களா? ஆமா. நத்திங் லைக் தட். அதுதான் நாம எடுத்த டிசிஷன்லயே பெர்ஃபெக்ட்டான டிசிஷன். அதனாலதான் மாம் என்கிட்ட சண்டை போட்டாங்க. நான் ஆனந்தி தான் வேணும்னு மாம் கிட்ட ஸ்ட்ராங்கா நின்ன. ஃபைனலி மாம் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஆனந்திய மருமகளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மகேஷ், நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எல்லா நேரமும் நாம எடுக்கிற முடிவெல்லாம் எல்லாருக்கும் நல்லதா முடியும்னு சொல்ல முடியாது. நாம ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக நிறைய முயற்சி பண்ணுவோம். ஆனா அது நமக்கு சேர வேண்டிய ஒன்னா இல்லாம இருந்தா நாம எடுக்கிற முயற்சி எல்லாமே வீணா போயிடும்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஓப்பனா சொல்லுங்க. ஆனந்தி அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப பிராக்டிக்கலா தான் யோசிச்ச. அவங்க ஆனந்திய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் தான் உனக்கு தேவையில்லாம நம்பிக்கை கொடுத்துட்டேன். அதை இப்ப யோசிச்சு பார்க்கும்போது நான் அவசரப்பட்டுட்டேன்னு தோணுது. என்ன ஆச்சு உங்களுக்கு? எப்பவுமே நான் தான் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருப்பேன். நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. நாம ஆனந்தியோட ஊருக்கு போற விஷயத்திலயும் நீங்க பாசிட்டிவா இருந்தீங்க. இப்ப ஏன் நெகட்டிவா பேசுறீங்க? உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அப்படி பேசினேன். இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஆனந்தியோட அப்பாவுக்கு ஆனந்தி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல பெருசா விருப்பம் இல்லையோன்னு தோணுது. நிஜமாவே இந்த விஷயம் அவருக்கு பிடிச்சிருந்தா இத்தனை நாள்ல என்கிட்ட ஒரு முறையாவது கால் பண்ணி இத பத்தி பேசியிருப்பாரு. ஆனா அவர் எதுவுமே பேசல. அதான் தேவையில்லாம உனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டேனோன்னு தோணுது. நோ, யூ ஆர் ராங். உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. இப்பதான் என் லைஃப்ல எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்குன்னு ஹாப்பியா இருக்கேன். ஆனா நீங்க தேவையில்லாம என்னோட மூட ஸ்பாயில் பண்றீங்க. மகேஷ், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணா அது உனக்கு நல்லதா இல்லையான்னு 100 தடவையாவது யோசிக்காம நான் பேச மாட்டேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஆனந்தி எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்ல வரீங்களா? இல்ல, ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவ? செத்துருவேன். ஆனந்தி என் வாழ்க்கையில இல்லைன்னா என் உடம்புல உயிர் இருக்காது. ஆனந்தி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். Got it? சார், நாங்க உங்கள்கிட்ட அன்பு, உன் அளவுக்கு யாரும் என் லவ்வ நம்பவும் இல்ல, புரிஞ்சுக்கவும் இல்ல. எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லி புரிய வைக்க என்னால முடியல. நீயே சொல்லி புரியவை.